வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குக் வித் கோமாளியில் முத்துக்குமார் சார் அவங்க பண்ண பனானா செண்டோல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பனானா செண்டோல் பண்ணுறதுக்கு 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அடுத்து ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் வைக்கல, ஜஸ்ட் அந்த கிச்சன் ஸ்லாப் இருக்குல்ல அதில் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்க போகிறேன். அடுத்து டேப்பியோக்கா ஃப்ளார் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை இந்த மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வாழைப்பழம், அது எனக்கு 1.25 கப் அளவுக்கு வந்துச்சு. அதை இதோடு சேர்த்துடலாம். இந்த ரெசிபி மலேசியாவில் ரொம்ப பாப்புலர். மலேசியாவில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே பாண்டான் லீவ்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் அதை ரம்ப இலைன்னு சொல்வோம்ல, அதை அரைச்சி பச்சை கலரில் தான் இந்த செண்டோலை மேக்ஸிமம் சர்வ் பண்ணுவாங்க. பட் நாம் அந்த பாண்டான் லீவ்க்கு பதிலாக பனானா வச்சு ட்ரை பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதை அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறோம். அடுப்பை நல்ல லோ ஃப்ளேம் வச்சுட்டு கையெடுக்காமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். நம்மளோட மாவு குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷமாவது குக் ஆகணும். நீங்கள் குக் பண்ணாமல் அப்படியே கெட்டியாயிடுச்சு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கடைசியாக நம்ம செண்டோல் சாப்பிடும்போது அப்படியே அந்த பச்சை ஸ்மெல் வரும். ஸோ நல்ல லோ ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக கோல்டு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா சில்லுன்னு இருக்கணும், அதனால் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்திருக்கேன். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம காய்கறியில் அலசுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஓட்டை இருக்க மாதிரி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜல்லிக்கரண்டி அப்படி இல்லைன்னா முறுக்கு பிழிகிற அச்சுலாம் இருக்குல்ல, அதில் வச்சு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண மாவை இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த ஹோல் வழியாக கீழே அந்த தண்ணியில் விழுகும். நான் இப்போ இதை எடுத்து காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னுட்டு. நீங்கள் மாவை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்ட பிறகு ஒட்டாமல் நல்லா உதிராக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கோல்டு வாட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு பண்ணுங்கள், இல்லைனா மாவு எல்லாமே நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி உதிராகவும் உங்களுக்கு வராது. இப்போ நம்மளோட பனானா செண்டோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிகட்டிட்டு நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணியோடையே நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம்லாம் நல்லா கொதித்து கரைஞ்சி வரணும். இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம வெல்லம்லாம் கரைஞ்ச உடனே வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம செண்டோலுக்கு ரொம்ப முக்கியமான தேங்காய் பால் எடுத்துடலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நான் இந்த மாதிரி நல்லா திக்கான பாலை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். திக்கான பால் சேர்த்திங்கன்னா தான் செண்டோல் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஃபஸ்ட்டு பாலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லம்லாம் வடிகட்டி வச்சோம்ல, அதை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா ஆறி இருக்கணும். நீங்கள் சூடாக இருக்கும் போதே தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா உங்களோடதெல்லாம் திரிஞ்சிடும். கடைசியாக நம்மளோட செண்டோலும் கொஞ்சமாக வாழைப்பழமும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ யம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் குக் வித் கோமாளிலேருந்து என்ன ரெசிபி வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. பாய் பாய்.